இந்த வீடியோவில் நான் உங்களை கர்நாடகாவில் உள்ள தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மலைகளை கட்டி ஆண்ட வீரப்பனாரோட காட்டுக்குள்ள அவர் டெய்லி வணங்குற 5 தலை நாகத்தோட பெரிய பாறையை காட்சி கொடுக்குற மலை மாதேஸ்வரரை காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட மலைப்பயணம் மேட்டூர்ல இருந்து ஆரம்பிக்குது. மேட்டூர்ல இருந்து பஸ் ஏறினீங்கன்னா உங்களை ஸ்ட்ரெயிட்டா மலை மாதேஸ்வரர் கோவிலே இறக்கி விட்டுருவாங்க. நீங்கள் பஸ்ஸில் இருந்து இறங்கினதும் பிரம்மாண்டமான மலை மாதேஸ்வரர் கோவிலை பார்க்கலாம். புலி மேலே மலை மாதேஸ்வரர் சூப்பராக காட்சி கொடுக்குறாரு. மக்களே, நம்ம கர்நாடகா மாநிலத்தில் மாதேஸ்வரன் மலையில் வந்த உடனே சூப்பராக எங்களுக்கு அன்னதானம் கிடச்சிது. எல்லோரும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்கு. தட்டு கேட்கல. நாங்கள் மாதேஸ்வரரை தரிசனம் பண்ணதும் நாகமலை போகிறதுக்கு வரிசையாக ஜீப்பு நிற்கும். ஒரு ஆளுக்கு 40 ரூபாயில் ஜீப்பில் 19 பேரும் ஏறி நாகமலை உச்சிக்கு போக ட்ரக் ஸ்டார்ட் பண்ணுற ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுக்கு போயிட்டோம். மக்களை, இப்போ மாதேஸ்வரன் மலைக்கு நம்ம வந்தாச்சு. மாதேஸ்வரனை தரிசனம் சூப்பராக பண்ணியாச்சு. இப்போ நம்ம நாகமலைக்கு ஜீப் சவாரி பண்ண போகிறோம். மக்களை, நம்ம மாதேஸ்வரன் மலைக்கு மேலே நம்ம உள்ளே போயிட்டு சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நாகமலையை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். நாகமலைக்கு அடிவாரத்துக்கு போகிறதுக்கு ஜீப்பில் தான் போகணும். கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்லேருந்து 4 கிலோமீட்டர் ஜீப்பில் போகணும். அதான் பாருங்கள், எல்லாரும் போய்கிட்டு இருக்கோம். வேறு லெவலில் இருக்கு. ஐயோ, தேவையில்லாம மேலே ஏற்றி விட்டாங்கயா. இங்க பாருங்க, இதுவரை ஜீப்பு மேல 3 பேர் அதிகபட்சம் உட்காந்து பார்த்துருப்பீங்க. 6 பேர் உட்காந்துருக்கோம். 6 பேரா 7 பேர். ஜீப்பே திணறுது பாருங்க. இப்போ நம்ம ஜீப்ல ஒரு 4 கிலோமீட்டர் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம 8 கிலோமீட்டர் மேல ட்ரக் பண்ணணும் நாகமலைக்கு. மக்களை பாருங்க, ஆஃப் ரோடு ஆரம்பிச்சிருச்சு. டாட்டா டாட்டா ஏய் டாட்டா ஏய். ஜி இப்ப மலை வீடியோ பண்ணா. பாருங்க வேற போறோம். மக்களை பாருங்க, இங்க நாகமலைன்னு போட்டுருக்கு பாருங்க. மக்களை, இப்பதான் கொடூரமான ஒரு ஆஃப் ரோடு ஆரம்பிக்குது. இங்க பாருங்க, மச்சக் மச்சக் மச்சக். இந்த மேல இருக்கு பாருங்க, இந்த கம்பி பிடிமானத்துக்கு உட்கார்ந்துருக்கான் பாருங்க. புடிங்கிட்டு எல்லாரும் சரியா போறோம்னு நினைக்கிறேன். ஐயோ மக்களை, இங்க பாருங்க. இதுல எப்படியா குடிய? அட பாவி, விளக்கி விடு விளக்கி விடு விளக்கி விடு. மக்களை பாத்தீங்களா? காலை வச்சு தள்ளி விட்டு இருக்கேன். இது என் கண்ணை தான் குத்து போல இருக்கு. சேஃப்டி தானே இது? அதான் யானை மேல சவாரி பண்ற மாதிரி தான் இருக்கு. புடிச்சுக்கோங்க.
ரோலை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? மாதேஸ்வரன் மலைக்கு வந்தீங்கன்னா மாதேஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு கண்டிப்பா நாகமலை மேல உள்ள சிவனையும் தரிசனம் பண்ணிருங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேற யாருக்குமே கிடைக்காது. பச்சை பாம்பு தாண்டா இருக்கும், பச்சை இருக்கும். மக்களை பாருங்க, நம்ம செக் போஸ்ட் வந்தாச்சு, முடிய போகுது, ஜீப் சவாரி முடிய போகுது. வந்தாச்சு. நீங்க நாகமலை ட்ரெக்கிங் போகணும்னா கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆன்லைன்ல புக் பண்ணி டிக்கெட் எடுத்துக்கிறணும். ஒரு ஆளுக்கு 200 ரூபா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. நீங்க எடுக்கலைன்னா நேரடியாக இங்கே வந்தும் டிக்கெட் எடுத்துக்கலாம். உங்க டிக்கெட்டை செக் பண்ணிட்டு ட்ரெக்கிங்க்கு அலோவ் பண்ணிடுவாங்க. மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கர்நாடகா மாநிலத்தில் மாதேஸ்வரன் மலையில் இருக்கோம். அதாவது எம்எம் ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. இங்கே வந்து மலை மாதேஸ்வரர் இருக்கார். எனக்கு முன்னாடி வந்து அவரோட ஸ்டாச்சு இருக்குது, புலி மேலே உட்கார்ந்த மாதிரி. பெரிய வரலாறு இருக்குது. அவர் வந்து ஒரு சிவனின் மறு உருவமாக இங்கே கொண்டாடப்படுறாரு. அவர் தான் மாதேஸ்வரன் அப்படின்னு வந்து இங்கே கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அவரை தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்துருப்பீங்க, ஜீப் சவாரிலாம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து புக்கிங் பண்ணி கிட்டத்தட்ட 20 பேரோட டிக்கெட்டை காமிச்சிட்டு இப்போ ட்ரெக்கிங் ஆரம்பிச்சிட்டோம். ட்ரெக்கிங் வந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் இதே மாதிரி பாதையில் போயிட்டு ரொம்ப ஸ்டீப்பான ஹில்ஸில் ஏறணும். மேலே வந்து மலை மாதேஸ்வரர் இருக்கார். அங்கே வந்து ஒரு லிங்க வடிவில் ஒரு பெரிய பாறையும், அதுக்கு பக்கத்தில் 5 தலை நாகத்தோட ஒரு பாறையும், ரெண்டுமே பாறை அமைப்பில். அதாவது நம்ம அந்த சித்தர் மாதப்பா சித்தர் இருக்கார், அதாவது மாதேஸ்வரர். இவர் வந்து மேலே வந்து தவம் பண்ணும்போது 5 தலை நாகம் வந்து அவருக்கு வந்து வெயில் காற்று மழையெல்லாம் படாதபடி குடை அமைப்பு மாதிரி பிடிச்சதா சொல்கிறாங்க. அது வந்து காலப்போக்கில் அப்படியே வந்து தவத்தில் ரெண்டுமே 5 தலை நாகமும் சரி நம்ம மாதேஸ்வரரும் சரி கல்லாயிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அதை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம மலை மாதேஸ்வரர் கோவிலில் இருந்து இப்போ நம்ம வந்து நாகமலை உச்சிக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க. இன்னொரு விஷயம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மலை மாதேஸ்வரர் வந்து மேலே உள்ள நாகமலையில் உள்ள மலை மாதேஸ்வரர் வந்து நம்ம வீரப்பர் இருக்கார் பாருங்க. நம்ம காட்டுக்கு கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா காட்டை கட்டி ஆண்ட நம்ம வீரப்பனார் இருக்கார் பாருங்க, அவரோட குலதெய்வம். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நம்ம வந்து அவரோட குலதெய்வத்தை நோக்கி அவரோட காலடிப்பட்ட அந்த காட்டுக்குள்ளே அப்படியே உலாவி போய் மேலே போய் நாகமலைக்கு போய் மலை மாதேஸ்வரரை பார்க்க போகிறோம், உங்களுக்கும் காமிக்க போகிறோம். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களே எங்களோட ட்ரெக்கிங் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா கீழே வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. சூப்பராக தமிழ்நாடு மட்டும் சுற்றிக்கிட்டு இருந்தோம், இப்போ கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு வட மாநிலத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்களே எங்களோட ட்ரெக்கிங் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். வாங்க நாகமலையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். பாதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜீப்பு போகிற பாதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் போக போக ட்ரெக்கிங் வந்து கொஞ்சம் ஹார்டாயிரும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் நம்ம ட்ரெக் பண்ணி மேலே போகணும். 2 பாதை போகும். இங்கே உங்களுக்கு வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், மலை மாதேஸ்வரர் செல்லும் வழி அப்படின்னு கன்னடத்தில் எழுதியிருக்காங்க. அதை பார்த்து தான் நம்ம போய்கிட்டு இருக்கணும். ஐயா தமிழ் பேசுவீங்களா? போதும், இது போதும். இந்த மலை மேலே எத்தனை கிலோமீட்டர் போகணும் நம்ம? 12 கிலோமீட்டர் போகணுமா? மக்களே நான் 8 கிலோமீட்டர்னு சொல்லிட்டேன் பாருங்க, 12 கிலோமீட்டர் போகணுமா? நாங்கள் போய்கிட்டே இருப்போம். ஐயா வந்து இங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு, லோக்கல். இங்கே உள்ளவங்க முக்கால்வாசி வந்து மலைவாழ் மக்கள், எல்லாருமே வந்து பழங்குடியின மக்கள். உங்களுக்கு இங்கேருந்து தெரியுதா பாருங்க, இங்கே மலை மாதேஸ்வரரோட இந்த புலியில் உட்கார்ந்த மாதிரி ஸ்டாச்சு இங்கேருந்து தெரியுது. அங்கே தான் கோவில் இருக்குது. இப்போ நம்ம அங்கேருந்து தான்
சாமி கும்பிட்டுட்டு அன்னதானம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம். இங்கே வந்து இது வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவே ஆயிடுச்சு. இங்கே வந்து உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, குளிக்கிறதுக்கு தங்குறதுக்கு எல்லா வசதியுமே இருக்குது. வயசானவங்க வந்தீங்கன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு போயிடலாம். கொஞ்சம் ட்ரக் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஃபிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் மேலே நாகமலை வந்து 8 கிலோமீட்டர் சொன்னேன், ஆனால் 12 கிலோமீட்டர் போகணும். நாங்கள் போய்கிட்டே இருப்போம். மகளே பாருங்கள், இந்த வழியில் வந்து அப்படியே நம்ம இப்படி மேலே ஏறி போய்கிட்டு இருக்கோம். இது ஃபுல்லாமே வந்து மலை மாதேஸ்வரர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. யானை, புலி, சிறுத்தை, கரடின்னு எல்லா உயிரினங்களுமே இருக்குது. இப்போ நம்ம வந்து இருக்கிறது தமிழ்நாடு இல்லை, கர்நாடகா. இங்கே தான் வந்து வீரப்பனார் சுற்றி தெரிஞ்சிருக்காரு. பாருங்கள், இப்போ திரும்பி மலை ஏறி திரும்ப இறங்குறோம் கீழே. அப்படியே ஏற்றம் இறக்கமாக தான் இருக்க போகுது. நம்ம வீரப்பனார் வாழ்ந்த அவர் பிறந்து வாழ்ந்த வீடுகள்லாம் இந்த மலைக்கு பின்னாடி இருக்குது. நான் உங்களுக்கு மேலே இருந்து காமிக்கிறேன். இந்த காவேரி, ஒகேனக்கல் அந்த வரிசையிலே வரும். அவர் வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய கோபிநத்தம் அந்த ஊரை சேர்ந்தவர் தான். இந்த மலை இப்போ நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள். உச்சியில் இருந்து பார்த்தா அவரோட கிராமங்கள்லாம் அந்த பக்கத்து தெரியும். நான் உங்களுக்கு மேலே போயிட்டு காமிக்கிறேன் அந்த திசையை. மக்களை அங்கே சின்ன சின்ன ஷார்ட்கட்லாம் இருக்குது. அதாவது நம்ம நடந்து வரோம்ல, அது வந்து ஒரு ஜீப் போகிற மாதிரியான பாதை. நம்ம அதில் இருந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்டுகள் அங்கங்கே இறங்குது. அதில் ஏறிட்டு நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். பாருங்கள், இதான் வந்து ரூட்டு. நாங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த ஷார்ட் ரூட்டில் இறங்குறோம் பாருங்கள். இப்போ வந்து லோக்கல் மக்கள் வந்து பைக்கில் மேலே மலை வர போகிறாங்க. ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, பைக்கர்ஸ்லாம் வெளியே அந்த ஃபாரஸ்ட் கேட்டுக்கிட்டே நின்றுக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள், பைக்கை கொண்டு வந்து. அவங்களுக்குலாம் அளவுடு இல்லை. லோக்கல் மக்கள், இங்கே உள்ள பழங்குடி மக்கள், அவங்க வந்து பைக்லேயே நம்ம மேலே நாகமலை வர போய்க்கிறாங்க. எது வர போகுமோ அது வர போயிட்டு நடந்து போய்க்கிறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க போகிறது வந்து கரெக்டான ரூட்டு. நாங்கள் இப்போ வந்து ஷார்ட் ரூட்டில் போய்க்கிருக்கோம். தெரியுது அவங்களுக்கு? அங்கே போயிட்டுருக்காங்க பாருங்கள். அதாவது லோக்கல் மக்கள் வந்து மேலே நாகமலை இருக்குன்னு சொன்னால, நாகமலை போகிற வழியில் பழங்குடியின கிராமம் வரிசையாக இருக்கான். அங்கே கடைகள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குமா, ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்குமா. அந்த மேலே உள்ள நாகமலை போகிற வர லோக்கல் மக்களாக இருந்தால் ஜீப்லேயும் போய்க்கிடுவாங்களாம். ஆனால் வந்து நம்மளை மாதிரி இப்போ ட்ரக்கிங் வந்தால் அப்படி இல்லையா. ஏன்னா நம்ம வந்து 200 ரூபா டிக்கெட் கட்டி தானே, ஒரு ஆளுக்கு 200 ரூபா டிக்கெட் கட்டி தானே உள்ளே வரோம். நாகமலை செல்லும் வழி அப்படின்னு போட்டிருக்கு. அதையே பார்த்துட்டு நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கணும். எங்கேயும் இந்த 2 ஃபாரஸ்ட்டுக்குள்ளேயும் மட்டும் போயிடக்கூடாது. ரொம்ப டேஞ்சரான ஃபாரஸ்ட்டு. எப்போ வேணாலும் எந்த அனிமல் வேணாலும் வரலாம். முக்கியமாக யானைகள் எக்கச்சக்கமாக இருக்குது. ஜீப் போகிற ரூட்டில் நம்ம போகலை. இப்படியே லெஃப்ட் எடுத்துட்டோம் பாருங்கள். அங்கே போட்டிருக்கு பாருங்கள், செல்லும் வழின்னு போட்டிருக்கு. வே டு நாகமலை அப்படின்னு போட்டிருக்கு. இதில் தான் போகிறோம். கஷ்டமான ட்ரெக்கிங் தான், ஈஸின்னு சொல்ல முடியாது. பாருங்க, நம்ம தமிழரசி அம்மா பாருங்க, 16 வயசு லேடி மாதிரி சுடிதாருங்கையுமாவே மாறிட்டாங்க பாருங்க. இங்க அதான் நீங்கள் வந்து 2024 கண்ணகிமலையில் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். அப்பைக்கும் இப்போக்கும் அம்மாவோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துக்கோங்க, வேறு லெவலில் இருக்கும். நாகமலையை நோக்கி ட்ரக் போய்கிட்டு இருக்கோம். அங்கே இருக்குது பாருங்கள் மலை மாதேஸ்வரோட ஒரு ஸ்டாச்சு. சரி, அவங்க அங்கே இருக்குது பாருங்கள். அங்கேருந்து நம்ம வந்துக்கிட்டு இருக்கோம். அதிலிருந்து நாகமலையை நோக்கி அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நாகமலை உச்சிக்கு போகிறதுக்கு
கிட்டத்தட்ட 7 மலைகளை ஏறி இறங்கி போகணும். இப்போ நம்ம வந்து முதல் மலையை கடந்து 2வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு பின்னாடி தெரியுதா, இது வந்து முதல் மலை ஏறி இறங்கியாச்சு. இப்போ 2வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி நம்ம மலை மாதேஸ்வரர் புலி மேலே உட்காந்துருக்காரு பாருங்களேன். அது அப்படியே வந்து ஐயப்பன் கோயில் போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த பஸ் ஸ்டாப்பில் புலி மேலே ஐயப்பன் இருப்பார். அதே மாதிரியான ஒரு ஸ்டாச்சு தான் இங்கேயும் இருக்குது. மலை மாதேஸ்வரரும் ஐயப்பனும் ஒரே மாதிரியான புலி மேலே அப்படியே அமர்ந்திருக்கிற மாதிரி ஒரு சிற்பம் சூப்பராக இருக்கும். அது வந்து எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும், இந்த காட்டில் எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஸ்டாச்சு புலி மேலே உட்காந்துருக்க மலை மாதேஸ்வரரோட ஸ்டாச்சு எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். நான் உங்களுக்கு நாகமலை உச்சிக்கும் போய் காமிக்கிறேன் பாருங்கள். அம்மா பையன் வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. காந்திமதி அம்மா கோயம்புத்தூர்லேருந்து வராங்க, நம்மளோட 2வது தடவை ட்ரெக்கிங் வராங்க. அதனால் இன்னும் அவங்க வந்து பிகினரில் தான் இருக்காங்க. போக போக அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுவாங்க. நம்ம தமிழரசி அம்மா மாதிரி ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 10 மலை ஏறினீங்கன்னா சரியாயிருமா. தமிழரசி அம்மா பாருங்கள், அங்கே போயிட்டாங்க. காந்திமதி அம்மா வந்து நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்திருக்காங்க, பெரிய நெல்லிக்காய். தண்ணி தெவிக்கவே சுத்தமாக நல்லா வேர்க்குது எங்களுக்கு. இது பெஸ்ட்டு இப்போதைக்கு. தமிழரசி அம்மா வாங்கிக்கோங்கம்மா. இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இப்போ தான் வந்து முதல் மலையை ஏறி இறங்கியிருக்கோம். இப்போ 2வது மலை வந்து ஏறிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ரொம்ப தூரம் போகணும், போய்கிட்டே இருப்போம். அது வேறு கிளைமேட் வேறு பாருங்கள் மாறிக்கிட்டு இருக்குது. மழை பெஞ்சுன்னா நல்லாவும் இருக்கும், கஷ்டமாகவும் இருக்கும். இல்லை பாருங்கள், 2வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுதா, சூப்பராக தெரியுது பாருங்கள். நம்ம மலை மாதேஸ்வரர் அந்த சிட்டி இங்கே ஸ்டாச்சு இருக்குது. இங்கே வந்து இந்த கோவில் எல்லாம் இருக்குது பாருங்கள். இப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போக போக அதோட வியூ இன்னும் நல்லா தெரியும். மேலே போய்கிட்டே இருக்கும் பாருங்கள், காற்றை பாருங்கள், நல்லா காற்றடிக்குது. மேகத்தை பார்த்தீங்கல்ல, மழை வர்ற மாதிரி தான் இருக்குது. காந்திமதி அம்மா வேற ஸ்லோவாயிட்டாங்க, காற்று பேய் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு. பாதை வந்து அது மாதிரி சூப்பராக இருக்குது. போகிற பாதை ஃபுல்லாமே இந்த மாதிரி பாறைகளை அடுக்கி சூப்பராக பாதைகள் பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம வந்து 2வது மலை ஏறுற வழியில் ஒரு பெரிய குளத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்துல ஒரு குளம் இருக்கிறதுனால யானைகள்லாம் தண்ணி குடிக்க வரும்னு நினைக்கிறேன். யானையோட சாணங்கள் இந்த இடத்துல கிடக்கு பாருங்க. இந்த குளத்தை சுற்றி யானையோட சாணம் கிடக்கு. யானையோட சாணம். யானை வந்து இந்த குளத்துல இறங்கி தண்ணி குடித்த மாதிரி சில அதோட காலடி தடங்கள்லாம் இருக்குது, காமிக்கிறேன் பாருங்க. இந்த வழியாக தான் இறங்கி யானைகள் தண்ணி குடிக்கும்னு நினைக்கிறேன். அதோட காலடி தடங்கள்லாம் இருக்குது. அது மாதிரி காட்டு மாடோட காலடி தடமும் இருக்குது. இங்கே பாருங்க, இது வந்து காட்டு மாடோட காலடி தடம் தெரியுதா. இது அங்கே யானைகள் காலடி தடம்லாம் இருக்குது பெருசு பெருசாக. இதைத்தான் நான் உங்கள்கிட்ட ரொம்ப மலைகளில் சொல்லியிருக்கேன். எவ்வளோ பெரிய யானையாக இருக்கும் பாருங்கள். என்னோடய ஹைட்டு பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. யானை பாருங்கள், அதோட முதுகை இங்கே தேய்ச்சிருக்கு. அப்போனா எவ்வளோ பெரிய யானைன்னு பார்த்துக்கோங்க. இதைத்தான் சொன்னேன், இந்த இடத்துலலாம் நம்ம ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. நீர்நிலைக்கு பக்கத்தில் யானைகள் எப்போ வேணாலும் தண்ணி குடிக்க வரலாம். இந்த பக்கத்தில் உங்களுக்கு நல்லா இருக்கா, மரத்தோட அந்த தண்டு இங்கே பாருங்களேன், சேரும் சகதியுமாக இருக்குது பாருங்கள், தெரியுதா. அங்கே வர தேய்ச்சிருக்கு மக்களே. அப்படியே அந்த எல்லா மரங்கள்லையும் அது தேய்ச்சிருக்கும். இங்கே பாருங்கள், காட்டு மாடோட காலடி தடம் இதாக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக காட்டு மாடு தான். இப்போ ரீசெண்டாக குடிச்ச மாதிரி இருக்குது, தெரியுதா. இங்கே பாருங்கள், இப்படி காலை வச்சுருக்கு, எவ்வளோ பெரிய கால். வனவிலங்குகளுக்குன்னு வெட்டப்பட்ட ஒரு குளமாக தான் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இங்கே தண்ணி இருக்கிறதுனால கீழே எங்கேயும் இறங்காது. கீழே வந்து மாதேஸ்வரன் கோயிலெலாம் இருக்குது பாருங்கள், அங்கெல்லாம் யானைகள் இறங்காது. தண்ணிக்காண்டி தான் முக்கால்வாசி யானைகள் வந்து கீழே இறங்கும். அதுக்கு வந்து சாப்பாட்டுக்கு இங்கே பஞ்சம் இல்லை, தண்ணிக்கு இங்கே குளம் இருக்குது, அதனால் இந்த இடத்த விட்டு கீழே வராது. இப்போ வந்து இந்த குளத்துலேருந்து அப்படியே கிளம்புறோம். திரும்பி வந்து 2வது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம்.
பாருங்க, இப்போ நம்ம வந்து அந்த குளத்துல இருந்து மேலே ஏறி வந்து இந்த ஜீப் போகிற பாதையை பிடிச்சாச்சு. அப்படியே நம்ம மேலே போய்கிட்டே இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட இப்போ வந்து 2 மலையை தாண்டி வந்திருப்போம்னு நினைக்கிறேன். 3வது மலையை ஏறிக்கிட்டு இருக்கோம். மகளே இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து காட்டெருமல்ல நம்ம வீட்டில் வளர்க்குற எருமைகள். ஏன்னா வந்து நான் சொன்னேன்ல, போகிற வழியில் கிராமங்கள் இருக்குன்னு. நம்ம வந்து கிராமத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. அதோட காலை பாருங்கள், ஒரு மாதிரி கீழே வெள்ளையாக இருக்கா, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கு. ஒன்றும் பண்ணலை உனைய. மக்களே பாருங்க, முறைக்குது பாருங்க, ஓடி வந்துரும்ல, ஓடிடும். நம்ம வந்து இப்போ கிராமத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நான் சொன்னேன்ல அந்த பழங்குடி கிராமங்கள்லாம் இருக்குன்னு. நான் வந்துட்டேன் பாருங்க. இங்கே கடைகள்லாம் இருக்குது. நம்ம தண்ணி ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிக்கிறதுனா வாங்கிக்கலாம். எவ்வளோக்கா வாங்க? 10 ரூபாயா? ஒன்று 10 ரூபாயா? இங்கே பாருங்க, கடைகள்லாம் இருக்குது பாருங்க. என்ன ஓடி போய் ஒளியிறியே? இந்த இடத்துல கடை இருக்குது. இந்த இடத்துல நாங்கள் மாங்காய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்புறோம். இங்கே பாருங்கள் வியூவை, இங்கே பாருங்கள், வேறு லெவலில் இருக்கா, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வழியாக தான் போக போகிறோம். நம்ம அந்த ஒரு வழி தெரியுது பாருங்கள், உச்சியில் மலை மேலே, அந்த வழியாக தான் ஏறி போக போகிறோம். பழங்குடியினர் கிராமத்தோட பேர் இண்டிக நட்டா. இங்கே வாழ்கிற பழங்குடியினர் பேர் லிங்காயத்துருன்னு சொல்கிறாங்க. லிங்காயத்துரு சோழிகரும் இருக்காங்களாம், கொஞ்சம் பக்கத்தில் இருக்காங்களாம். இவங்க ஃபுல்லாமே பழங்குடியினர் தான். இவங்க ஃபுல்லாமே பாருங்களேன், எனக்கு பின்னாடி தெரியுதா, விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே வந்து யானைகள்லாம் வருமா, அது மாதிரி இவங்களும் வந்து காட்டு மாடு, கால்நடைகள், ஆடு மாடுகள்லாம் வளர்க்குறாங்க. அது 150 குடும்பங்கள் இருக்காங்களாம். எல்லாருமே லிங்காயத்துரு அப்படிங்கிற பழங்குடியினர். ஐயா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? தமிழ் பேசுவீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் வரும். சரி, நீங்கள் வீரப்பனை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அவரோட குலதெய்வம் இதானா, மாதேஸ்வரன் தானா? அவர் நல்லவரா கெட்டவரா? ஐயோ, அது நம்மளுக்கு நல்லவா, வந்து பல பேர் கெட்டமா சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கு நல்லவர் அவர். நம்ம ஒன்றும் பண்ணல, ஒன்றும் பண்ணலை உங்களை. மகளே, இந்த ஐயா பேசுனதை கேட்டிருப்பீங்க. இவர் வந்து இங்கே உள்ள லிங்காயத்துருன்னு பழங்குடியினர் தான். அவர் சொல்ல கேட்டிருப்பீங்க நீங்கள். நான் கேட்டிருப்பேன், வீரப்பன் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு. நல்லவருக்கு நல்லவர். இப்போ நம்மளுமே அப்படித்தானே, எல்லாருமே அப்படித்தான் இருக்கணும். கெட்டதை பார்த்தா விலகி வந்துடணும், நல்லதை பார்த்தா அந்த நல்லதை சேர்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் வந்து நல்லது தான் பண்ணியிருக்காரு பழங்குடியினர் மக்களுக்கு. இன்னொன்று வந்து அவர் சுத்தின காடுகள் இதெல்லாம், அதனால தான் நான் அவரை பற்றி அடிக்கடி சொல்கிறேன். இன்னொன்று வந்து அவரோட குலதெய்வம், திரும்ப சொல்கிறேன் பாருங்கள், அவரோட குலதெய்வம் இந்த மலை மாதேஸ்வரர். அவர் இந்த மலைகளில் எங்கே சுற்றி இருந்தாலும் சரி, இந்த திசையை பார்த்து கும்பிட்டுட்டு தான் அவரை வந்து காலையில் எந்திரிச்சு மற்ற வேலைகளை பார்ப்பாராம். அப்படி இருந்திருக்காரு. ரொம்ப பக்தியான ஆள், ரொம்ப இயற்கை நாட்டம் உண்டானவர், ரொம்ப வந்து அரசியல் அவ்வளோ தெரியும் அவருக்கு. அது மாதிரி மக்களை ரொம்ப நேசித்தவர், உலக நடப்புகளெல்லாம் கையில் வச்சுக்கிறவர், ரொம்ப நல்ல மனுஷன். அதனால தான் அவர் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த கிராமத்துக்குள்ளே போவோம். போய் மக்கள் வேறு யாராவது இருந்தாங்கன்னா, ஐயா வந்து கொஞ்சம் வயசானனால அந்த பேச்சுக்கள்லாம் திணறுது. கொஞ்சம் உள்ளக்கு போயிட்டு மக்கள் யாராவது இருந்தாங்கன்னா கேட்போம். இங்கே பாருங்கள், ஆடுகள்லாம் மேய்து பாருங்கள், எல்லாமே பண்ணுறாங்க. அந்த ஐயா சொன்னார் பாருங்கள், ஆடு மாடுலாம் பெருசாக வளர்ந்தோன்னே விற்றுருவாங்களாம். இதான் அவங்க வாழ்வாதாரமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே கத்திரிமலை போயிருப்போம் பாருங்கள், கத்திரிமலை மாதிரி தான் இந்த ஊரும் இருக்குது. பாருங்க குட்டி பசங்க, ஹாய் டாட்டா. ஸ்கூல் இல்லையா அன்னைக்கு? இன்னைக்கு லீவா? நல்லா விளாட்றீங்க? சரி டாட்டா பாய். இந்த மலைத்தொடர் பார்த்தீங்களா, கண்ணு கட்டுற தூரம் வர இந்த மலைத்தொடர் போய்கிட்டே இருக்குது பாருங்க, சூப்பராக இருக்குது. அது மாதிரி அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேட்டூர் டேம் தெரியுது பாருங்கள். இந்த இடையில இதுதான் மேட்டூர் டேம். நம்ம வர்றதெல்லாம் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ வந்து இந்த வழியில் வந்து இப்படியே வந்தோம். இப்போ திரும்பி இப்படியே கீழே இறங்கி போய்கிட்டே இருக்க போகிறோம்.
மாட்டுக்கு கண்ணு கற்பதில் இருக்கு. இந்த ஊரை சுற்றி போய்கிட்டு இருக்கோம். பால்வாடி இருக்குது, அப்போ ஸ்கூலும் அங்கே எங்கேயோ இருக்குது. அது மாதிரி இந்த கோவில் அந்த இடத்துல அங்கே இருக்குது பாருங்கள் கோவில். ஜீப்பு இந்த நிற்கிது பாருங்கள். இங்கே இருக்கிற மக்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்க யூஸ் பண்ணுற ஜீப்பு. ஆனால் நம்மளுக்கு அந்த ஜீப்பில் இதுவரை வர அலௌடு இல்லை. போகிற வழியிலே ஊருக்குள்ளே ஒரு பெரிய கிணறை பார்த்தோம். நல்ல தண்ணி கிணறு. நம்ம வாட்டர் கேன்லாம் ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். சூப்பராக இருக்குது கிணறு, பெரிய கிணறு. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, கிணத்துல தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம போய்கிட்டே இருப்போம். இங்கே பாருங்கள் சீத்தாப்பழம்லாம் காய்ச்சி தொங்குது. இந்த மலையிலலாம் வாழ்கிறவங்க எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணாங்கன்னு தெரியல, ஒரு சொர்க்கத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. மக்களை இங்கே பாருங்க, கடை டீ கடையை கண்டுபிடிச்சிட்டாங்க. மலையிலையும் டீ கடையை விட மாட்டீங்களா? இங்கே பாருங்க டீ. ஆஹா, வேற லெவல் வேற லெவல். அவர் எங்கள் அமிதாப் மாமா. சூப்பர் சூப்பர் சூப்பர். அக்கா எனக்கு ஒரு டீ போடுங்கக்கா. நம்ம ஒரு நாளைக்கு 10 டீ குடிக்கிற ஆள், இங்கெல்லாம் பார்த்தா விடுவோமா? ஓட்டுறோம் ஒரு டீ. ஸ்ட்ராங்காக நல்லா கும்முன்னு போடுங்க. உங்களுக்கு அக்கா தமிழ் பேசுவீங்களா? இங்கே உள்ள மக்கள் வந்து இந்த மலைகளில் என்னென்ன வேலை இருக்கோ எல்லா வேலைக்கும் இங்கே உள்ள மக்கள் போய்க்கிறாங்க. பெண்கள் வந்து வீட்டில் இருந்துட்டு இந்த ஆடு மாடுகளை பார்த்துக்கிறாங்க, காட்டு வேலை அதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. விவசாயம்லாம் பார்க்குறீங்களா? ஊர் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது ஊர். முக்கியமான விஷயம் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அந்த மலை மாதேஸ்வரர் இருக்கார்ல, அவரோட மக்களாக இவங்க யார் வீட்டுக்கும் தண்ணி கொடுக்க மாட்டாங்களா? யாருமே ஓ, இப்போ எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க சாப்பாடு தண்ணி? அல்ல, அதான் வீட்டில் கொடுக்க மாட்டீங்க. நம்ம ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. மக்கள்லாம் அவ்வளோ பாசமாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க எல்லாருமே. கிணறு கட்டையை வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். தண்ணி இருக்குது, பளபளன்னு இருக்குது தண்ணி. இந்த ஊரில் கரண்ட் வசதி இல்லையா, சோலார் கரண்ட் தான் ஃபுல்லாக இந்த ஊர் ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கோம். போய்கிட்டே இருக்கோம், ஊருக்குள்ளே போய்கிட்டே இருப்போம். இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இன்னும் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ட்ரக் பண்ணணும். 5 கிலோமீட்டர்கிட்ட போகணும் நம்ம. இந்த மக்களோட மலை கிராமம், இதுக்கு உள்ளே நம்ம போய்கிட்டே இருக்கோம் பாருங்கள். இப்படியே சுற்றி இறங்கி திரும்பி அந்த பார்க்குறீங்க பாருங்கள் மலை, அதை அந்த லாஸ்ட்டில் ஏறி கடந்து பின்னாடி போகணும். இதே மாதிரி இன்னும் 2 மலைகள் இருக்குது, அதை கடக்கணும் நம்ம. ரொம்ப தூரம் போகணும். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மலை கிராமம். எல்லா பக்கட்டும் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஆடு மாடுகள், முக்கியமாக எருமை மாடு வீட்டுக்கு ஒன்று இருக்குது. அது மாதிரி கரண்ட் இல்லை. இன்னொன்று வந்து இவங்க நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க முக்கியமாக. அது மாதிரி விசேஷ காலங்களில் யாருக்குமே அன்னம் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு 30 குடும்பங்கள் மட்டும், அவருக்கு மாதேஸ்வரனுக்கு பூஜை பண்ணுற அந்த 30 குடும்பங்கள் மட்டும் யாருக்குமே அன்னம் தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம். ரொம்ப ஒரு விசித்திரமான கிராமம். நம்ம தமிழ்நாடு கர்நாடகா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கிராமம். ஆயா வந்து சீத்தாப்பழம் தூக்கிட்டு இருக்காப்புல பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரக்கிங் போகும்போது இடையில இந்த மாதிரி மலை கிராமங்கள் வந்துச்சுன்னா அந்த மக்கள் விற்கிற அங்கே விளையிற பொருட்களை கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து காட்டுக்குள்ளே விளையிற பழங்கள் எல்லாமே வந்து 100% சத்துக்களோடு இருக்கும். நாங்கள் வரிசையாக வர்ற வழியில் எல்லாத்தையும் அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே தான் வரோம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்த மாதிரி இருக்கும். நல்லா சோறு உண்டு படுத்து தூங்கி மேலே வரும்போது எல்லாம் நிம்மதியாக சாப்பிட்டு ஏறிட்டு இருக்கிறோம். ஆமாம் மக்களே, டீ எல்லாமே இப்போ விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இட்லிலாம் சாப்பிட்டு போங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க என்கிட்ட. நாங்கள் வரும்போது சாப்பிட்றோம் பாருங்கள், இட்லி சட்டியை காலியாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். எல்லாமே கிடைக்குது இந்த கிராமத்தில். நல்லா இருக்கு. கிராம மக்களும் ரொம்ப அன்பாக இருக்காங்க. கரண்ட் கூட இல்லைங்க. கிராமத்து மக்கள் மாதிரி எங்கேயுமே கிடைக்கும். அந்த காலத்தில் அப்படிதான். கரெக்டுமா. நான்லாம் வளர்ந்து வரும்போது இது மாதிரி தான் வளர்ந்தேன். மலை கிராமம் முழுக்க எல்லா பழங்களும் இருக்குது. அதில் ஒன்று வந்து பலாப்பழம்.
இந்த பழத்துக்கு யானைகள் நல்லா இறங்கும். பின்னாடி பார்க்குறீங்களா காடு, அதில் எங்கே பார்த்தாலும் யானைகள் நிற்கிற மாதிரியே இருக்குது எங்களுக்கு. இதை கடந்து தான் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம அந்த மலை கிராம மக்கள் வந்து இந்த நாகமலை போகிற வழியில் ஃபுல்லாக கடைகள் வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது. தண்ணி, ஸ்நாக்ஸு, கூல்ட்ரிங்க்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. மலை கிராமத்தில் இருந்து இப்போ நம்ம வந்து வெளியே வந்தாச்சு. இவ்வளோ நேரம் இந்த மலை கிராமத்துக்குள்ளேயே வந்துக்கிட்டு இருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்துக்கு மேலே இந்த மலை கிராமத்துக்குள்ளே தான் இருந்தோம். இப்போ வந்து திரும்பி வெளியே வந்து காட்டுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு பைரவர் போய்கிட்டு இருக்காரு பாருங்க, வெளியே காமிக்கிறாரு எங்களுக்கு. அப்பலாம் வாரம்ல போ, பின்னாடியே வரோம். வலிகாமி பைரவா, வலிகாமியா? 4வது மலை ஆரம்பிச்சாச்சு. பிஸ்கட் போட்டால் தான் அடுத்து வலி காமிக்கிறதுலாம். பிஸ்கட் போடுங்க, வலி காமிக்கிறேன்னு. மக்களே பாருங்கள், பிஸ்கட் இல்லை, அதனால் நம்ம கச்சாயம் கொடுக்குறோம், சாப்பிடு. ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்கலாமாங்கப்பா? ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்றீங்களா? இந்தாங்க கொடுங்க, இந்தாங்க. சாப்பிட்டுச்சு. ஆமாப்பா. நம்ம காந்திமதி அம்மா கோயம்புத்தூரில் வந்து கச்சாயம் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுவரை நான் இதை சாப்பிட்டதே இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது. இதான் பைரவருக்கும் போட்டேன், சாப்பிட்டாப்புல. கிடைக்கல. சூப்பராக இருக்கும். எள்ளுலாம் போட்டு பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு, இனிப்பாக இருக்கு. மோர் பறந்தாமன் ப்ரோ ஒன்றும் விடலை, எல்லாத்தையும் குடிச்சிட்டார். இடி மின்னல் விழுகுது, இடி மின்னல் அடிக்குது. சூப்பராக இருக்கு. மோர் குடித்தோம்ல, இந்த மலை வந்து நாங்கள் ஏறுற 4வது மலை. கொஞ்சம் செங்குத்தாக தான் இருக்குது. மொத்தம் 7 மலையில் இப்போ 4வது மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு ரூட்டு போகுது, இந்த ஒரு ரூட்டு போகுது. பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு. இதிலே போயிடுவோம். பின்னாடி பாருங்கள் வியூ வேறு லெவலில் இருக்கு. இந்த 4வது மலை ஏற்றம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ரொம்ப செங்குத்து. ஒரு 10 நிமிஷம் தான் ட்ரக் பண்ணியிருப்போம் செங்குத்தா. எவ்வளோ உயரத்தில் வந்துட்டோம் பாருங்க. 4வது மலை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த 4வது மலை உச்சியில் நிற்கிறோம். இப்போ இந்த 4வது மலை தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஊரில் இருந்து இப்போ நம்ம இறங்கி இப்போ மேலே ஏறி இருக்கோம். வியூவை பாருங்கள். கண்ணுக்கு கட்டுறதுல வர மலைத்தொடர்கள் தான். கிட்டத்தட்ட இந்த நாகமலையை சுற்றி நம் எம்எம் ஹில்ஸ்னு வருதுல, இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே மொத்தம் 77 பீக் இருக்கான், 77 மலைகள் இருக்கான். அந்த 77 மலைகளில் 7 மலையை தாண்டி நம்ம ஒரு மலை நாகமலைக்கு போகிறோம். பாருங்க, நம்ம இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 to 4000 அடி உயரத்தில் இருக்கும். போய்கிட்டே இருப்போம். இந்த எம்எம் ஹில்ஸில் நம்ம ஏறி வந்ததே வந்து பஸ்ஸில் வந்திருப்போம் பாருங்க. அதே வந்து ஒரு 3000 அடி மேலே தான் நிற்கிறோம். அதுக்கு மேலே இந்த ஹில்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த பக்கத்து தான் நம்ம வீரப்பனாரோட பிறந்த ஊர் இருக்குது. இந்த செங்கம்பாடி, கோபிநத்தம் இந்த பக்கத்து தான் இருக்குது. இந்த பக்கத்து தான் காவேரி நதி, ஒகேனக்கல்லாம் இந்த பக்கத்து தான் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல குரங்குகள் அதிகமாக இருக்குது. நம்ம வர்ற வழியெல்லாம் சாப்பாடு வாங்கியிருப்பீங்க, ரொம்ப பத்திரமா வச்சுக்கிறணும். இங்கே பாருங்க எப்படி காத்திருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக அந்த பாருங்க, இங்கே பாருங்க, அங்கே பாருங்க. சுத்துட்டாங்க, நம்மளை சுத்து போட்டாங்க. இங்கே பாருங்க, இவர் தான் பெரியவர்.
இப்போ திருப்பி வியூஸை பாருங்க, வேற லெவலில் இருக்கும், எல்லாம் வந்துருச்சியா? வேற லெவல். மகளே காத்த பாருங்க மகளே, வேற லெவல்ல இருக்கு. இப்போ 4வது மலையில இருந்து இறங்கிக்கிட்டு இருக்கோம். வேற லெவல் மக்களே, நல்ல ஒரு கிளைமேட்டு, அது மாதிரி நல்லா காற்றடிச்சிக்கிட்டு இருக்கு, வேற லெவலில் இருக்கு. உங்களுக்கு ஆப்போசிட்டில் தர்றது மேட்டூர் டேமு. இங்கே பாருங்க, தெரியுதா? இது ஃபுல்லாமே மேட்டூர் டேம். மேட்டூர் டேமை நோக்கி தான் இப்போ நம்ம வந்து மலை ஏறிக்கிட்டு இருக்கோம். 7வது மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது பாருங்க. பாருங்க போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இங்கேருந்தே கோவில் தெரியுது. அந்த ஒரு பெரிய உங்களுக்கு பாறை தெரியுதா? அதான் கோவில். இந்த இருக்குல்ல, இதுதான் கோவில். இங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம் நாங்கள். அங்கே பின்னாடி இப்படி கீழே இறங்க. அதான் இது மாதேஸ்வரன் மலை வராதுன்னு நினைக்கிறேன். மதீஸ்வரன் மலை வராமல் கீழே வந்து அப்படி வேற ரூட்டில் நாலாவது மலையில் வந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். நம்ம இண்டிகனத்தான ஒரு பழங்குடியினர் கிராமத்தில் வந்து சாப்பிட்டோம் தெரியுமா, அவங்ககிட்ட பேசணும். அது வழியாக தான் நம்ம நடந்து வந்தோம். இப்போ அந்த இண்டிகனத்தா கிராமத்தில் இருந்து 4வது மலை ஏறி இறங்கி இப்போ இன்னொரு கிராமம் நம்மளுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே தெரியுதா உங்களுக்கு? இன்னொரு கிராமம் வருது. அதை தாண்டி தான் நம்ம போக போகிறோம். இங்கே இருக்கார் மேலே உச்சியில் அந்த இடத்துல. இப்போ பாருங்க, அங்கே இருக்கு கோவில். இந்த இருக்கா மணி சவுண்ட்லாம் கேட்குது எங்களுக்கு. உங்களுக்கு கேட்குதான்னு தெரில. இறங்கி அப்படியே சுற்றி இந்த கிராமத்தோடு தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்படியே போய் அப்படியே ஏறணும். நாங்கள் மட்டும் இல்லை, ரொம்ப மக்கள் வந்து ஏறிட்டு இறங்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. பாருங்க, நம்ம திரும்பி 2வது மலை கிராமத்துக்குள்ளே வந்துட்டோம். இப்போ அந்த மலை கிராமத்துக்குள்ளே போய் தான் நம்ம அந்த மலை உச்சிக்கு மேலே ஏறணும். நம்ம பார்க்குற இந்த மலைப்பயணத்தில் பார்க்குற 2வது மலை கிராமம் நல்லாயிருக்கு. ஆனால் அந்த கிராமத்தை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்ன கிராமமாக தான் இருக்குது. அது ரொம்ப தூரம் போச்சு அந்த கிராமம். யாரையாவது பார்க்கலாம் பார்த்தா யாருமே காணோம். அப்புறம் அந்த ஊர் பேர் என்ன? ஊர் பேர் நாகமலை. நாகமலை. கிராமத்து பேரே நாகமலை தானா? தேக்கனை. இந்த மலை கிராமத்தோட பேர் வந்து தேக்கனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து நாகமலை தான். சரியா? நம்ம நாகமலையே நெருங்கிட்டோம். நம்மளுக்கு முன்னாடி தான் நாகமலை இருக்குது. இந்த இருக்கு பாருங்க. இங்கே இந்த தென்னை மரத்தை சுற்றி ஒரு இரும்பில் ஒரு வளையம் போட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து அணில்கிட்ட இருந்து தென்னை மரத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி இப்படி போட்டிருக்காங்களாம். இந்த இருக்குது பாருங்கள், எல்லா மரத்துலையுமே போட்டிருக்காங்க. இதை தாண்டி வந்து அணினால் ஏற முடியாதான். ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். எவ்வளோ மலைகள் போயிருக்கோம், எத்தனை கிராமத்தை காமிச்சிருக்கேன், இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்படி ஓட்ட போட்டோம். அணிலாம் போயிட்டு வெள்ளர் ஓட்ட போடாது அதிகமாக. பாருங்க மக்களே, இந்த ஊர்லேயும் கடைகள்லாம் இருக்குது. நம்ம இப்படியே போய்கிட்டே இருக்கோம். இந்த மலைக்கு மேலே தான் மாதேஸ்வரர் இருக்கார்.
பார்த்த மலை கிராமத்தோட பேர் இண்டிகநட்டா, ரெண்டாவது பார்க்குற மலை கிராமத்தோட பேர் தேக்கணை. இந்த 2 மலை கிராமத்தை தாண்டி வந்தால் தான் நம்ம மலை மாதேஸ்வரரை பார்க்க முடியும். இந்த 2 கிராமமும் இருக்கிறது மலையேற மக்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ரொம்ப கடைகள் என்னென்னமோ இருக்குது, சாப்பாடுலாம் கிடைக்கிது, இட்லி தோசை எல்லாமே கிடைக்கிது. ஒரு கிணறை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். கிணத்துல சூப்பராக தண்ணி கிடக்கு. மலைக்கு பக்கத்தில் இருக்கிற கிணத்துல தண்ணி இல்லாமல் இருந்தால் தான் நம்ம சந்தேகப்படணும். நாங்கள் அப்படியே போய்கிட்டே இருப்போம். நம்ம ஆளுக்கு எங்கெங்கெல்லாம் கடை இருக்கோ எல்லாத்துலேயுமே சாப்பிட்டுக்கிட்டே வருது. அந்த நின்ட்டாங்க பாருங்கள், இங்கே ஒரு கடையை பார்த்து நின்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. வயிறா இல்லை வயிறா என்னது, எல்லா இடத்துலையும் ஸ்டாப்பிங்கை போட்டு சாப்பிட்டுட்டு வரீல. நம்மள நம்பி கடை வச்சிருக்காங்கப்பா மலையில, வரும்போது சாப்பிடலாம்ல. இங்கே பாருங்க மக்களே, நம்மளுக்காண்டி மிளகா பச்சி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது என்னது, இது மிளகா பச்சி தானா? இது வாழைக்காய் பச்சி. மாங்காய் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, சீத்தாப்பழம் இருக்கு. இது என்னது, இது என்ன பழம்? ஜூஸ் போடுறேன். அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இப்போ நான் வீடியோ எடுத்து போட்டால் உங்களுக்கு தானே ரொம்ப மக்கள் மலையேற வருவாங்க, வியாபாரம் நடக்கும். எனக்கு வியாபாரமே வேணாம் அப்படின்னு அங்கே நான் இண்டிகநட்டாவில் சொன்னாங்க. அது மாதிரி தான் முகத்தை மறைக்கிறாங்க. இங்கே பாருங்க, சாப்பாடு தான் ஓடிக்கிட்டு இருக்கேன். முடிச்சாச்சா? குமரேசன் தான் ஃபினான்சியர். அப்படியா? கட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. போட்டு மரத்தில் கட்டி அந்த இருக்கு பாருங்க கடை, அதான் லாஸ்ட் கடை. அதை தாண்டி போனால் நம்ம இந்த வழியில் போனால் இப்படியே சுற்றி வந்து அந்த அருக்கு கோவில், சரியா? மேலே தான் இருக்குது கோவில். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல கிணறு இருக்குது. நம்ம ஆட்கள்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை குளிக்காமல் வந்துட்டிங்கன்னா இந்த இடத்துல குளிச்சுக்கலாம், சரியா? இந்த தான் இருக்குது கோவில். 5 நிமிஷம் தான் ஏற்றம், இங்கேயே குளிச்சுக்கலாம். இன்னும் கிணறு பாருங்கள், சூப்பராக தண்ணி இருக்குது கிணத்துல. இங்கே பாருங்க, இந்த வாளியும் இந்த பக்கத்தில் உள்ள அந்த வீட்டிலையே கேட்டால் கொடுத்துட்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே அந்த கிணத்துல குளிச்சுட்டு இந்த பச்சி அப்புறம் வந்து மிளகா பச்சி எல்லாம் இருந்துச்சு பாருங்கள். இந்த கடையவே அழிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லாமல் சுத்தமாக என்னென்ன இருந்துச்சோ டீ, வழக்காய் பச்சி, மிளகா பச்சி எல்லாத்தையும் அழிச்சிட்டு இப்போ வந்து நம்ம மாதேஸ்வரர் நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சாச்சு. டீ படியில் வந்து பாதம் வச்சுருப்பாங்க. அது வந்து மாதேஸ்வரன் அவரோட பாதம் தான். அதுலேருந்து படி ஸ்டார்ட் ஆகுது. அதுலேருந்து வர்ற வழியிலேயே இந்த இடத்துல சிவனும் முருகனும் இருக்காங்க பாருங்களேன். இந்த இடத்துல அந்த ஃபாரஸ்ட் கேட்டை தாண்டி வந்தால் பாறைகளை அடுக்கியே அப்படியே பாதை மாதிரி போட்டிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நம்ம அந்த படியில் ஏற ஆரம்பிச்சதுல வந்து 1 கிலோமீட்டராக மேலே உள்ள மலைக்கோவில் நெருங்கியாச்சு. நம்ம மாதேஸ்வரர் நெருங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இந்த செங்குத்தான பாதை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த தெப்பனா ஊரில் இருந்து அப்படியே செங்குத்தாக ஏறுது. நேராக நான் கீழே இருந்து காமிச்சேன் பாருங்கள். அந்த கோவிலுக்கே நம்மளை கூட்டிகிட்டு போகுதா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. கீழே வந்து ரொம்ப நேரம் உட்காந்தாச்சு, அதனால தான் ரொம்ப டயர்டாகிடுச்சு. எப்பயுமே மலையேற்றம் பண்ணும்போது ரொம்ப நேரம் எங்கேயும் உட்காரக்கூடாது, நடந்துக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி நிற்கணும். பாதை முடிய மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் நவதாரங்களில் இருந்து புகை வருது. வெயில் வேறு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு.
இவன் தலைக்கு மேலே இருக்குது சூரியன், போய்கிட்டே இருக்குது பாருங்க. இந்தா வந்துடும் பார்த்தா கீழே இருந்து பார்த்தா கண்ணு கட்டுற தொலைவில் இருந்துச்சு. இப்போ போய்கிட்டே இருக்கோம் நாங்கள். நம்ம திருப்பூரில் வந்து மணி சார் வந்து சாமி கும்பிட்டு வந்துட்டாரு. எப்படி இருந்துச்சு? தரிசனம் அருமையாக இருந்தது. ஐயனை பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற ஒரு இது, இந்த இடத்துல இருக்கிற ஒரு சூழல் வந்து மிக அருமையான ஒரு சூழல். வெயில் அடித்த மாதிரி இருக்குது, உரைக்காத மாதிரி உரைக்கவே இல்லை. என்னடா வெயில் அடிக்குன்னு பார்த்துட்டு இருந்தா காற்று அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. எல்லாம் ஐயனுடைய மரம் தான். பாருங்க, கிட்டத்தட்ட வந்தாச்சு, சாதிச்சிட்டோம் மக்களே. கோயில் தெரிஞ்சிச்சு. வந்து கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்தோடனே நம்மளுக்கு மாதேஸ்வரன் வந்து காட்சி கொடுக்குறாரு. வாங்க. மக்களே, கோவில் இருக்குல்ல இங்கே. இப்போ நம்ம கோவிலை சுற்றி அதாவது கிரிவலம் மாதிரி போகலாம். இப்போ நம்ம கிரிவலம் மாதிரி போனால் தான் பின்னாடி இருக்கிற அந்த 5 தலை நாகம் கல்லான மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதை உங்களுக்கு காமிக்க முடியும். வாங்க, இந்த பக்கத்து தான் கிரிவலம் போகணும். ஓகே பாய். மகளே, இங்கே தெரியுதா உங்களுக்கு பெரிய ஒரு மலை தெரியுதுல்ல, இதான் வந்து நம்ம மாதேஸ்வரர் தவக்கோலத்தில் அப்படியே கல்லாயிட்டாரு. அதுக்கு பின்னாடி இருக்கு பாருங்களேன் 5 தலை நாகத்தோட அமைப்பு. அதுவும் வந்து இவர் தவத்தில் இருக்கும் போது யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது, எந்த இயற்கை சீற்றங்களும் இவரை பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 5 தலை நாகமும் இவரை வந்து கொடை மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதுவும் வந்து கல்லாயே இருக்கு பாருங்களேன். இது வந்து ஒரு இதிகாசமாக நம்பப்படுது. அதாவது உத்தரகாண்டில் இருந்து மாதப்பா அப்படிங்கிற சித்தர் வந்து இந்த மலைக்கு நாகமலைக்கு வந்திருக்காரு. அவர் சாதாரணமான ஆளில் எல்லா சித்தர்களையும் மாறி சித்து விளையாட்டுக்களில் பிரசித்தி பெற்று இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து புலிகள் இருக்கு பாருங்க, புலிகள் மேலே அமர்ந்து ஒரு ஐயப்பன் மாதிரி வந்திருக்காரு. அதான் மாதப்பா ஈஸ்வரன் ரெண்டையும் சேர்த்து மாதேஸ்வரன். கிட்டத்தட்ட அவரை பார்த்தா ஒரு சிவனோட மறு உருவம் மாதிரி இருக்குமா. அவர் தான் இந்த இடத்துல தியான குளத்தில் உட்கார்ந்துருக்காரு. அவருக்கு பக்கத்திலேயே சிவலிங்கத்தை வச்சு இந்த மக்கள் வந்து நாகமலையில் உச்சியில் வணங்கிக்கிட்டு இருக்காங்க. அவர் வந்து உத்தரகாண்டில் இருந்து வந்திருக்கார் மக்களே. கிட்டத்தட்ட ஒரு ஐயப்பன் மாதிரி தான். ஒரு புலி மேலே ஐயப்பன் எப்படி நம்ம ஐயப்பன் கோவில் போனால் பார்ப்போம் வெளியே பஸ் ஸ்டாண்டில், அதே மாதிரி இவரும் வந்து இங்கே மாதேஸ்வரன் மலைக்கு மேலே ஒரு பெரிய புலி மேலே உட்கார்ந்த கோலத்தில் இருக்கார். இவர் வந்து சித்தர் தான், சரியா? சித்தர். நம்ம போகர், காளாங்கிநாதர், அகத்தியர் மாதிரி இவரும் ஒரு சித்தர் தான். கிட்டத்தட்ட அவங்களும் வந்து சிவனோட மறு உருவம் சொல்லுவோம்ல, அதே மாதிரி இவரும் சிவனோட மறு உருவம். பாருங்கள், இதைத்தான் உங்களுக்கு காமிக்கலாம்னு நீங்கள் வந்தேன். இப்போ நம்ம வந்து சுற்றிக்கிட்டு அப்படியே பின்னாடி போகணும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை பார்க்கத்தான் நம்ம கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் 2 கிராமத்தை தாண்டி 7 மலைகளை தாண்டி வந்திருக்கோம். ஜெய் மாதப்பா, ஜெய் மாதப்பா, ஜெய் மாதப்பா, ஜெய் மாதையா. பாருங்க, இப்படியே போகணும். இதாக இருக்கு பாருங்க,
இப்படியே கிரிவலம் மாதிரி நம்ம சுற்றிக்கிட்டே போய் பின்னாடி அப்படியே வந்துடலாம். தூரத்தில் உங்களுக்கு தெரியுதா, அதுதான் வந்து காவேரி நதி. பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட வந்து நம்ம வந்து ஒகேனக்கலுக்கு கொஞ்சம் பின்னாடி நிற்கிறோம். இந்த இடத்துல தான் வீரப்பன் அவரோட கிராமமான கோபிநத்தமும் செங்கம்பாடியும் இந்த லைனில் தான் இருக்குது. இப்படியே இறங்கினா நம்ம வந்து அவரோட கிராமத்துக்கு நம்ம போயிடலாம். பாருங்களேன், காவேரி நதியை உங்களுக்கு காமிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 77 மலைகளுக்கு நடுவில் இருக்கிற இந்த மலையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். தவக்கோலம் இருக்குல்ல, இந்த பெரிய பாறைகளுக்கு பக்கத்துலேயே இந்த இடத்துல பாருங்கள் ஒரு நாகத்தோட அமைப்பு இருக்குது பாருங்கள். இது வந்து கிட்டத்தட்ட நாகத்தோட தலை மாதிரி இருக்குது பாருங்களேன். உடல் அமைப்பு போகுது பாருங்கள், கீழே வர போகுது. இது வந்து நம்ம தாண்டிக்குடியில் முருகன் கோவிலில் பார்த்துருப்போம். பின்னாடி வந்து நீங்கள் தாண்டிக்குடி முருகன் கோவில் போயிருந்தீங்கன்னா இதே மாதிரி பாறையில் இதே மாதிரி அந்த நாகத்தோட அமைப்பு இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது பாருங்க. பாருங்க, வேற லெவலில் இருக்கு மக்களை. இங்கே பாருங்க, இங்கே இருந்து பாருங்க அதோட அமைப்பு பாருங்க. நீங்கள் நாகமலை வந்தீங்கன்னா மறக்காமல் வந்து ஒரு கிரிவலம் போயிட்டு போயிருங்க, சரியா? சூப்பரான பாதை இருக்குது கிரிவலம் போகிற மாதிரி. இங்கேருந்து பாருங்கள் மக்களே, இந்த காவேரியோட வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தெரியுதா உங்களுக்கு காவேரி? அவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். கீழே உங்களுக்கு அந்த கிராமங்கள்லாம் தெரியுது பாருங்களேன். கீழே கோபிநத்தம் செங்கம்பாடிலாம் கீழே தெரியுது பாருங்கள் கிராமங்கள். மக்களே, அந்த 5 தலை நாகம் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குல்ல, அதோட உள்ள அமைப்பு இதான் பாருங்கள். இப்படி தான் இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட 5 தலை நாகம் மாதிரி தான் இருக்குது பாருங்களேன். வேறு லெவல், வேறு லெவல். இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம் மக்களே. இந்த மலையில் இந்த பெரிய பாறை இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம மாதேஸ்வரன் தவம் பண்ணம்னு சொல்கிறோம்ல, அந்த பெரிய பாறை. தவ நிலையிலேயே அவர் இந்த பெரிய பாறை ஆகிட்டார். சித்தர்கள்லாம் சொல்லுவோம்ல, அவங்க நாட்கள் மாதங்கள் வருடங்கள் பார்க்காம ரொம்ப நாள் வந்து தவம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. அப்படி தவம் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி புத்துக்களாக ஆவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி தான் இவர் வந்து பெரிய பாறையாக மாறிட்டார் நம்ம மாதேஸ்வரன். இதுதான் அவர் கும்பிட்டு அப்படியே போகும். அங்கிட்டு நாங்கள் நாகமலையில் உள்ள மாதேஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு இறங்கும் போது வீரப்பனாரோட கிராமமான கோபிநத்தம் வழியாக இறங்கிட்டோம். எங்களுக்கு மலையில் ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் இந்த வழியை சூஸ் பண்ணிட்டோம். கோபிநத்தம் வழியாக இறங்கும் போது ரொம்ப கவனமாக இறங்கணும், ஏன்னா யானை நடமாட்டம் அதிகமாக இருக்குது. பக்கத்துலேயே டேமும் இருக்கிறதுனால யானைகள் தண்ணி குடிக்க அதிகமாக இறங்குது இங்கே. நீங்கள் இப்போ பார்க்குறது நாங்கள் கோபிநத்தம் வழியாக இறங்கின பாதையில் உள்ள வீரப்பன் கட்டிய கோவில். இந்த இடத்துல தான் அவர் வாழ்ந்த வீடும் இருந்துச்சு ஒரு காலத்தில். மக்களை பாருங்கள், நீங்கள் பார்க்குற இந்த பெருமாள் கோவில் 31/5/1979 வீரப்பன் உபயம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து நம்ம வீரப்பனார் இருக்கார் பாருங்கள், அவர் உபயம் பண்ண கோவில், அவர் கும்பிட்ட ஒரு கோவில் பாருங்கள். இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம கோபிநத்தம் கிராமத்துக்குள்ளே இருக்குது. அதாவது வீரப்பன் இருக்கார் பாருங்கள், அவரோட கிராமத்தில் இருக்குது. இப்போ வந்து ஆள் நடமாட்டம் இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. அடர்ந்த கருவேல மரங்களுக்கு நடுவில் இருக்குது. பக்கத்துலேயே ஒரு பெரிய கிணறு இருக்குது. அநேகமாக அதையும் அவர் தான் வெட்டியிருப்பார்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். மக்களை பாருங்கள், இது வந்து வீரப்பன் அவர் உபயம் பண்ண
கோவிலுக்கு பெருமாள் கோவிலுக்கு பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். கிறிஸ்டல் கிளியராக இருக்குது, ஆழம் அதிகமாக இல்லை, உள்ளே அப்படியே தெரியுது பாருங்கள். கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. தர தெரியுதா உங்களுக்கு? கீழே உள்ள பாட்டிலாம் தெரியுது பாருங்கள். இந்த கல் இறங்குது. நல்லா பெரிய கிணறு. இந்த கோவிலுக்காண்டி உபயம் பண்ணதாக இருக்கும் இந்த கிணறும். தூக்கணாங்குருவி கூட பாருங்கள் மக்களே, தூக்கணாங்குருவி கூட பாருங்கள், அருமையாக இருக்குது பாருங்கள். வாட்டர் வந்து ஏன் கூட பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்குது பாருங்கள். ஒரு 10 அடி தான் ஆழம் இருக்கும். மலை மாதேஸ்வரன், அதாவது மலை மாதேஸ்வரனை நாங்கள் வந்து எப்பயும் போல் அந்த கர்நாடகா ரூட்டில் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு திரும்ப இறங்கும் போது நம்ம கோபிநத்தம் வழியாக இறங்கிட்டோம். ஏறும் போது ஒரு பாதை, இறங்கும் போது ஒரு பாதை. ஏறும் போது நாங்கள் பார்த்துருப்பீங்க, மேட்டூரில் இருந்து வண்டி பிடிச்சி நம்ம நேராக அந்த மலை மாதேஸ்வரன் கோவிலே போய் இறங்கியிருப்போம். இறங்கும் போது அந்த வழியில் போனால் ரொம்ப லேட் ஆயிரும்னு சொல்லிட்டு இறங்கும் போது ஒரு 12 கிலோமீட்டர் நாங்கள் வந்து கோபிநத்தம் அந்த வழியில் இறங்கிட்டோம். நம்ம வீரப்பனார் இருக்கார்ல, அவரோட சொந்த ஊர். நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு கிருஷ்ணர் கோவில், அங்கே தான் அவரோட வந்து வீடு இருந்துச்சான். அந்த கிணறு, அந்த கிருஷ்ணர் கோயிலெலாம் காமிச்சிருப்பேன் பாருங்கள். 31/5/1979 இருந்துச்சு பாருங்கள். அது வந்து அங்கே தான் அவரோட வீடு இருந்துச்சான். அது வந்து இப்போ டெமாலிஷ் பண்ணிட்டாங்களாம். நாங்கள் வந்து ரோட்டில் இறங்கி நடந்து வந்தோம் பாருங்கள். அந்த இடத்துல தான் வந்து அவரோட தோட்டம் இன்னும் இருக்கான். ஆனால் அவரோட சமாதி இங்கே இல்லை, அவரோட சமாதி மேட்டூரில் இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு தடவை போயிட்டு காமிக்கிறேன். இப்போ ஆனால் நாங்கள் பாலாறு போயிட்டு மேட்டூர் வழியாக தான் போகிறோம். ஆனால் நாங்கள் போகிற வழிக்கு இருட்டாயிரும். இப்போ நாங்கள் வந்து கோபிநத்தத்தில் இறங்கி பாலாரை நோக்கி ஜீப்பில் திரும்பி போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் எப்படி வந்து ஜீப் சஃபாரி பண்ணி மேலே நாகமலை அந்த உச்சிக்கு பாதி வழியில் போய் இறங்கணுமோ அதே மாதிரி இப்போ வந்து மேலே 5 பேர் இருக்காங்க, கீழே வந்து மற்ற எல்லோரும் இருக்காங்க. மொத்தம் 19 பேரும் சேஃபாக போயிட்டு சேஃபாக இறங்கிட்டு இப்போ நாங்கள் திரும்பி பாலாரை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அங்கே இறங்கி திரும்ப மேட்டூர் போயிட்டு எல்லோரும் அவங்கவுங்க ஊருக்கு போக போகிறோம். ஆனால் இன்னைக்கு கோபிநத்தம் தானா? ஆமாண்ணா. நீங்களாம் பார்த்துருக்கீங்களாண்ணே வீரப்பனாரை? பார்த்துருக்கீங்க. அவர் நல்லவரா கெட்டவராண்ணே? நல்லவரா? அதாவது ஊர் மக்களுக்கு நல்லதான் பண்ணியிருக்காரு. நல்லதான் பண்ணியிருக்காரு. டிரைவர் அண்ணன் வந்து கோபிநத்தம் தான். அவரும் பார்த்துருக்காரு, வீரப்பன் அவரை பார்த்துருக்காரு. நல்லவர்னு சொல்கிறாரு. நான் உங்கள்கிட்ட 2-3 பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அதில் வந்து சிலவங்க வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க, சிலவங்க வந்து நல்ல முறைன்னு சொல்லியிருக்காங்க வீரப்பனாரை. இல்லை அவர் பிடிக்க முடியாமல் இருந்துச்சுல, அப்போல்லாம் உங்கள்கிட்டலாம் இங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக தானே இருந்திருக்கும். அப்போல்லாம் இருந்துச்சுங்க, நாங்களாம் எல்லாம் வெளியில் போயிட்டீங்க. மக்களே நீங்கள் பார்க்குறது வந்து பாலாறு. மைசூரில் இருந்து இந்த பாலாறு வருது, நேராக மேட்டூர் டேமுக்கு போகுதான். இந்த சைடில் ஃபுல்லாமே பாலாறு தான் பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. இது ஃபுல்லாமே யானை இறங்குற இடம் பார்த்துவாங்க. எப்படியோ நாங்கள் வந்து தப்பிச்சு உயிரோட வந்தாச்சு. 19 பேரும் எல்லோரும் சேஃபாக வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து மேட்டூர் பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருந்துச்சு பயணம். அது மாதிரி மாதேஸ்வரனையும் சூப்பராக தரிசனம் பண்ணோம். அது மாதிரி நம்ம வந்து பயணம் பண்ணது ஃபுல்லாமே வந்து கர்நாடகா தமிழ்நாடு பார்டர். சரியா? ஏற்கனவே வந்து தமிழ்நாட்டோடு இருந்த நம்ம கோபிநத்தம் வந்து இந்த காவேரி இந்த நதி பங்கீடில் வந்து அது வந்து கர்நாடகா சைடு போயிடுச்சு. அதனால சாமிக்கு ஜெய், மாதப்பா சாமிக்கு ஜெய், மாதேஸ்வர சாமிக்கு ஜெய். ஓம் நமச்சிவாய.